Hi friends, welcome to Mom's Little World. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான அதே சமயம் ஹெல்த்தியான ரெசிபி கார கொழுக்கட்டை. நான் இட்லி அரிசி எடுத்து நைட்டே 1/4 பிடி ஊற வச்சுருக்கேங்க. ஒரு மூடி தேங்காய் மீடியம் சைஸ் எடுத்து உப்பு சேர்த்து இந்த மாதிரி பரப்பரன்னு அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்க வேண்டாம். பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சீரகம், கடலைப்பருப்பு இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் மாவுலேயே உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது வெங்காயத்துக்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே நம்ம மாவை எடுத்து ஊற்றி கிளற ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா இந்த பதத்துக்கு வரணுங்க. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். அதுக்கு நம்ம கொஞ்சமாக கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் கிடைக்கும். உங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுதோ அந்த சைஸில் நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு 15 to 20 minutes வேகணுங்க. அப்போ தான் நல்லா வெந்து நம்மளுக்கு பூ மாதிரி கிடைக்கும். நம்மளோட கொழுக்கட்டை ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.